ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம அந்தரன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் கார்த்திகா. அவங்கள யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே இருக்காங்க, அதாவது கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த கேஸ் நம்ம ஹீரோ பிரஜன் கையில் வருது. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு தெரிய வர கார்த்திகாவோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அந்த கொலையெல்லாம் பண்ணுறது யாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா படத்தோட ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப சுவாரஸ்யமா ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ பிரஜனும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஒரு போலீஸ் அதிகாரியா அவர் என்னெல்லாம் பண்ணுமோ அதை நீட்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டா இருந்தது. படத்தோட பில்லர்ஸ் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். அதே மாதிரி படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிற சஸ்பென்ஸ் ஃபேக்டர்ல அங்கங்க பல இடங்கள்ல ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம், ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நல்லாவே இருந்தது. அது மூலியமா அவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜுமே ரொம்ப நீட்டாவே கன்வே ஆயிருந்தது. டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டான ஒரு படம் தான். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆரம்பிச்சாலும் போக போக ரொம்ப ஸ்லோவா நகர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி படத்துல தேவையில்லாத பல காட்சிகள் இருக்கு. அதுல ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்தா இருக்கவும் செய்யுது. அதெல்லாம் நல்லாவே கட் ஷார்ட் பண்ணி எழுதி எடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்கன்னு சொல்லலாம். பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.